ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான டிசிஎஸ்லேருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இது ஒரு மாஸ் ஹையரிங். ஸோ எக்கச்சக்கமான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு எப்படி அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டிசிஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆன மாஸ் ஹையரிங்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த நோட்டிஃபிகேஷன் நேஷ்னல் குவாலிஃபையர் டெஸ்ட்கான நோட்டிஃபிகேஷன். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே டிசிஎஸ் மட்டும் இல்லாமல் ஜியோ, டிவிஎஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான கம்பெனிஸ்க்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இன் ஷார்ட், இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் டிசிஎஸ்னு மட்டும் இல்லாமல் வேரியஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இந்த மார்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாபை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாமினேஷன்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான டெஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. மே 12 இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் April 13 சொல்லியிருக்காங்க. ஐடி அண்ட் நான் ஐடி டொமைனில் 1.6 lakh ப்ளஸ் ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி போகிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஈஸியாக கிராக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் டோட்டலாக 3000 ப்ளஸ் கார்பரேட்ஸ் டிசிஎஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ஜியோ பிளாட்ஃபார்ம், ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான கார்பரேட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கார்பரேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஐடி, பிஎஃப்எஸ்ஐ, எஃப்எம்சிஜி, எட்டெக்னு எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸும் இந்த எக்ஸாமினேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 20+ ஐடி ரோல்ஸும் 150+ நான் ஐடி ரோல்ஸ்க்கான ஜாப் ரோல்ஸை இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணது மூலிமா நீங்கள் இந்த ஜாப் வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஹையஸ்ட் பே ஸ்கேல் 19 lakhs per annum வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த என்கியூடிக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வாங்குகிற ஸ்கோர் வச்சு இந்த டிசிஎஸ் பேஜ்லேயே நிறைய ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஒன்லி டிசிஎஸ் வெப்சைட், மற்ற வெப்சைட்லேயுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக 1 lakh ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த என்கியூடி பாஸ் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே டிசிஎஸ், டாடா எல்எக்ஸி, டைட்டன், டீம் லீஸ்னு நிறைய சூப்பரான கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எந்த டிகிரி முடிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 2020லேருந்து 2026 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த என்கியூடி எக்ஸாமை பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் உங்களோட ஸ்கோர் வச்சு 2 வருஷத்துக்கு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்கோரோட வேலிடிட்டி 2 years. பட் இந்த எக்ஸாமை நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் எழுதி உங்களோட ஸ்கோரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த என்கியூடி எக்ஸாமுக்கு ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்ஸும் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன்ஸோட முக்கியமான பார்ட் இது. ஸோ கிளியராக கவனிங்க. டிசிஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த என்கியூடி எக்ஸாம் நிறைய பேக்ஸாக பிரிஞ்சிருக்கு. இது ஒரு பெய்டு எக்ஸாமினேஷன் தான். இந்த பேக்ஸ் எல்லாமே வேரியஸ் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம காக்னேட்டிவ் பேக் பற்றி பார்ப்போம். இந்த காக்னேட்டிவ் பேக்குங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஆஃப் ஐடி அண்ட் நான் ஐடி ரோல்ஸ்க்கானதாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனில் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் வெர்பல் எபிலிட்டிஸ் மட்டும்தான் கேட்பாங்க. உங்களுக்கு கோடிங் அந்த மாதிரிலாம் டீப்பான போர்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த எக்ஸாமினேஷன் டோட்டலாக 130 மார்க்ஸ்க்கும் 105 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதில் செகண்டாக வர பேக் காக்னேட்டிவ் வித் ப்ரெப் பேக்குன்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு கோடிங் சம்மந்தமான எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸும் இதில் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிசிஎஸ் என்கியூடி ஐடி வித் ப்ரெப் பேக்குன்னு இன்னொரு பேக் இருக்குது. அண்ட் டிசிஎஸ் என்கியூடி பிஎஃப்எஸ்ஐன்னு தனித்தனி செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணியும் இந்த பேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேக்கை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ஸ் எல்லாமே பெய்ட் பேக்ஸ் தான். ஸோ டிசிஎஸ் என்கியூடி காக்னேட்டிவ் பேக்
$599க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டிசிஎஸ் என்கியூடி காக்னிட்டிவ் வித் ப்ரெக் பேக் $999க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஐடி $999க்கும் பிஎஃப்எஸ்ஐ $999க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் கீழே நோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து இதுக்கு என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் நம்ம படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சென்டர்ஸில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் சொன்னதை தாண்டி நீங்களே இந்த என்கியூடி எக்ஸாம் பற்றின ஒரு ப்ரீஃப் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வேலிடா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேக்கை நீங்கள் வாங்கி பெனிஃபிட் அடையலாம். ஸோ இதை தொடர்ந்து நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த பேக்கை பை பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.